ஐயா, நம்ம இந்த பூமியில வாழ்ந்தாலும் இந்த பூமிக்காக வாழும்படியாக அழைக்கப்படலைங்க. நம்ம இந்த பூமியில இருந்தாலும் இந்த பூமிக்கு நம்ம சொந்தம் இல்லைங்க. இந்த உலகத்திற்கு நாம சொந்தம் இல்லைங்க. இந்த உலக தேடுகின்ற காரியங்களை நாம் தேடக்கூடாது. இந்த உலகம் எதை தேடி ஓடுகின்றதோ அதை தேடி ஒரு கிறிஸ்துவன் ஓடக்கூடாது. நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்கள், நீங்களும் நானும் பரிசுத்த தேவனுடைய ஒரு ஜனக்கூட்டமா இருக்கின்றோம். இன்றைக்கு தேவனுக்காக எழும்பி தேவனுக்காக வைராக்கியமாக வாழக்கூடிய வாலிப தம்பியும் தங்கச்சியும் அதிக தேவைங்க. இந்த நாட்களில், இருள் சூழ்ந்த நாட்களில் எழும்பி நின்று நான் இந்த பூமியை அவர்களைப் போல நேசிப்பதில்லை, என்னுடைய கவனமும் என்னுடைய கண்களும் பரலோகத்தின் மேலும் என்னை அழைத்த தேவன் மேலும் இருக்கின்றது, அவரை நான் பின்தொடருவேன். இந்த பூமி தருகின்ற தற்காலிகமான இன்பங்கள், இந்த பூமி தருகின்ற தற்காலிகமான புகழோ பெயரோ எனக்கு வேண்டாயா. எனக்கு ஒரே ஒரு நோக்கம் இருக்கின்றது, எனக்கு ஒரே ஒரு வாழ்வு தான் தரப்பட்டிருக்கின்றது. அந்த வாழ்வை இயேசுவுக்காக, அவருடைய நோக்கங்களுக்காக, அவர் என்னுடைய வாழ்க்கையில் இந்த தலைமுறையில் என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கின்றாரோ அதை நிறைவேற்றும்படியாக நான் வாழ விரும்புகின்றேன். இந்த ஒரு துடிதுடிப்பு ஒவ்வொரு வாலிபனுக்கும் இருக்கணும், ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இருக்கணும். வெறும் வாலிபனுக்கு தான் இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. இங்க அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்குள் அவருடைய கண்கள், அவருடைய பார்வை எதை நோக்கி இருக்கணும் என்றால், இந்த பூமியின் கலாச்சாரத்தின் மேல் அல்ல, இந்த பூமியின் இன்பத்தின் மேல் அல்ல, இந்த பூமி தருகின்ற தற்காலிகமான பெயரோ புகழ் மேல் அல்லங்க, தேவன் தருகின்ற நிரந்தரமான வெளியேறப்பட்ட நித்திய ஜீவனும் அவர் தருகின்ற வெளியேறப்பட்ட பரிசின் மேலுதான் நம்முடைய கண்கள் இருப்பு.